ஆர்த்தி கிளவுன் உள்ள அந்த பேயும், அதோட மனைவி விக்டோரியாவும் நம்ம ஹீரோயின் சியானாவ எப்படி தொல்ல பண்றாங்க. அவங்க இருக்கிற அந்த மைல்ஸ் கவுண்டின்ற பகுதிய எப்படி சித்திரவதை பண்ணி கிறிஸ்துமஸ் அன்னைக்கு கொலை பண்றாங்க. இத எப்படி நம்ம ஹீரோயின் தடுக்க போறாங்க. இதெல்லாம் சொல்றது தான் இந்த படத்தோட கதை. உண்மையிலேங்க படத்துல தமிழ் டப்பிங் ரொம்ப அருமையா இருந்துச்சு. சினிமாட்டோகிராஃபியா இருக்கட்டும், அந்த கொலைகள் நடக்கிற விதமா இருக்கட்டும், இது எல்லாமே பயங்கரமா எடுத்திருந்தாய்ங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், சவுண்ட் எஃபெக்ட்ஸ் தான் அந்த படத்துல பெரிய பலமே. நல்லா பயமுறுத்துறாப்புலயும் இருக்கும். மிரட்டி விட்டாய்ங்க. உண்மையிலேயே இந்த படத்தலாம் அந்த ஊர்ல எப்படிதான் சென்சார் போர்டு ஏத்துக்கிட்டு வெளியிடுறாங்கன்னே தெரியலங்க. அவ்வளோ கொடூரமா இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்றது? உங்களுக்கு பக்கத்துல யாராவது இப்ப கொடூரமா மனுஷன அறுத்து போட்டு வச்சிருந்து உங்கள சோறு தின்றான்னா திப்பீங்களா? அந்த மணிக்கு ரொம்ப உமட்டிட்டு வர்ற மணிக்கு அருவருப்பான கொலைகள் ரொம்ப இருக்குதுல்ல. படத்துல அடல்ட் கன்டென்ட் இருக்கு. ஆனா, அத கூட விடுங்க. இத வந்து குடும்பத்தோட பார்க்கவே முடியாது இந்த படத்த. ஆனா, இது ஒரு மஸ்ட் வாட்ச் ஃபிலிமு. வேற லெவல்ல இருக்கும் சம்பவம். எனக்கு ரொம்ப கொடூரமா கொலை பண்றது பிடிக்கும்பா. ஒரு மனுஷன அமனமா போட்டு நடுவுல ரம்பத்த வச்சு அறுத்து பிரிச்சா உங்களுக்கு பிடிக்குமா? அந்த மாரி கொலைகள் தான் இந்த படத்துல இருக்கு. இன்னொன்னு விஷயம், சின்ன பிள்ளையோட இந்த படத்த பார்க்கவே பார்க்காதீங்க. அதனால இந்த படத்த வந்து ஃபேமிலியோட பார்க்காதீங்க. தனியா இருந்தா மட்டும் ட்ரை பண்ணுங்க. ஆனா உண்மையிலேயே இது ஒரு வேற லெவல் படங்க. மிரட்டி விட்டாய்ங்க. நம்ம ஊர்ல இந்த படம்லாம் எடுத்தாங்கன்னா ரிலீஸே பண்ண மாட்டாய்ங்க.